தமிழக மக்களே வணக்கம். இது ஒரு புதிய விடியல். சினிமா திரையில் தளபதியாக கோடிக்கணக்கான இதயங்களை வென்ற திரு விஜய் அவர்கள் இன்று தமிழகத்தின் முதலமைச்சராக அரியணையில் அமர்ந்திருக்கிறார். கோட்டைக்கு சென்ற அவர் இட்ட அந்த முதல் கையெழுத்து ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர வைத்துள்ளது. பெண்கள் முன்னேற்றம், ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் என தனது முதல் கோப்பிலேயே முத்திரை பதிக்கிறார் முதல்வர் விஜய். மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் உதவித்தொகை மற்றும் அனைத்து பெண்களுக்கும் இலவச பேருந்து பயணம். இந்த இரண்டு அதிரடி அறிவிப்புகள் குறித்து தான் இந்த வீடியோவில் மிக விரிவாக பார்க்க போறோம். நண்பர்களே, ஒரு முதலமைச்சர் பதவியேற்றவுடன் போடும் அந்த முதல் கையெழுத்து என்பது வெறும் காகிதத்தில் பதியும் மை அல்ல. அது அந்த 5 ஆண்டு கால ஆட்சியின் திசையை தீர்மானிக்கும் ஒரு திசை காட்டி. வரலாற்று ரீதியாக பார்த்தால் அண்ணா அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற போது மதராஸ் மாநிலம் என்பதை தமிழ்நாடு என பெயர் மாற்றக்கூடிய தீர்மானமாகும். கலைஞர் மற்றும் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கொண்டு வந்த சமூக நல திட்டங்களும் அந்த காலகட்டத்தின் புரட்சிகரமான தொடக்கங்கள். இன்று முதல்வர் விஜய் அவர்களின் முதல் கையெழுத்து ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது? அதற்கு 3 முக்கிய காரணங்கள் உள்ளன. கொள்கை பிரகடனம். விஜய் அவர்கள் தனது மாநாட்டில் சமூக நீதி மற்றும் மதச்சார்பற்ற கொள்கையை முன்னிறுத்தினார். அவரது முதல் கையெழுத்து அவர் சொன்னது போல சொல்லில் அல்ல செயலில் என்பதை காட்டும் ஒரு சாட்சியாக அமைய வேண்டும். குறிப்பா தமிழக வெற்றி கழகத்தின் அடிப்படை நோக்கமே ஜாதி மத வேறுபாடற்ற ஒரு சமத்துவ சமுதாயத்தை படைப்பதுதான். அந்த முதல் கையெழுத்து இந்த சமத்துவத்தை நோக்கிய முதல் அடியா இருக்கும் என்று மக்கள் நம்புகிறார்கள். தமிழகத்தில் இன்று நிலவும் மிகப்பெரிய சவால்கள் விலைவாசி உயர்வு மற்றும் வேலையில்லா திண்டாட்டம். ஒரு சாதாரண குடும்ப தலைவிக்கு மாதம் 2500 ரூபாய் கிடைப்பதும் ஒரு கூலி தொழிலாளிக்கு தனது போக்குவரத்தில் மிச்சமாகும் பணமும் அவர்களின் தினசரி வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். முதல்வர் விஜய் பவர் என்பது மக்களுக்கு சேவை செய்யதான் என்பதை நிரூபிக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறார். வழக்கமான அரசியல்வாதிகளிடமிருந்து மாறுபட்டு ஒரு நடிகராக இருந்து மக்கள் சேவனாக மாறியிருக்கும் விஜய் லஞ்சமற்ற நிர்வாகம் என்ற வாக்குறுதியை வழங்கியுள்ளார். முதல் கையெழுத்திலேயே அரசு எந்திரத்தில் நிலவும் ஊழலை ஒழிக்க அவர் எடுக்கும் அதிரடி நடவடிக்கைகள் தமிழக இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தரும். சிந்தியுங்கள் நண்பர்களே, கோடிக்கணக்கான ரசிகர்கள் தளபதி என்று அழைத்த ஒரு மனிதனை இன்று முதலமைச்சர் என்று அழைக்கும் போது அவருக்கு இருக்கும் பொறுப்பு மிகப்பெரியது. அவர் போடும் அந்த முதல் கையெழுத்து இனி வரும் காலங்களில் பாட புத்தகங்களில் இடம்பெறும் ஒரு வரலாறாக மாறப்போகுது. அது மகளிருக்கான 2500 ரூபாயாக இருந்தாலும் சரி அல்லது இலவச பேருந்து பயணமாக இருந்தாலும் சரி, அதன் பின்னால இருக்கும் நோக்கம் தமிழகத்தின் கடைசி குடிமகனுக்கும் பலன் பெற வேண்டும் என்பதுதான். இந்த தருணத்தில் உங்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். முதல்வர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதும் உங்கள் பகுதியில் உள்ள எந்த பிரச்சனையை தீர்க்க முதல் கையெழுத்திட வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க? உங்க ஊரில் உள்ள அரசு பள்ளிகளில் தரம் உயர வேண்டுமா அல்லது விவசாய கடன் முழுமையா தள்ளுபடி செய்ய வேண்டுமா? உங்கள் பகுதியில் நிலவும் குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டுமா? மறக்காமல் உங்கள் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவு செய்யுங்க. உங்க கருத்துக்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாற்றத்துக்கான குரலா இருக்கும். நண்பர்களே, இப்போது நாம் இந்த வீடியோல மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். முதல்வர் விஜய் அவர்கள் கோட்டையில் அமர்ந்து இடப்போகும் அந்த முதல் கையெழுத்து தமிழகத்தின் ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் ஒரு நேர்மறையான மாற்றத்தை எப்படி கொண்டு வரப்போகிறது என்பதை பார்ப்போம். குறிப்பா 2 திட்டங்கள். ஒன்று மகளிர் வாழ்வாதார உரிமை தொகை, மற்றொன்று தடையில்லா இலவச பேருந்து. மகளிருக்கு மாதம் 2500 உதவித்தொகை. தமிழக அரசியலில் மகளிர் உரிமை தொகை என்பது ஒரு கேம் சேஞ்சரா மாறியுள்ளது. இதற்கு முன்னால 1000 ரூபாய் வழங்கப்பட்ட நிலையில அதை 2.5 மடங்காக உயர்த்தி 2500 ரூபாயாக முதல்வர் விஜய் அறிவித்திருப்பது ஒரு மிகப்பெரிய அதிரடி. ஏன் இந்த 2500 ரூபாய்? இன்றைய விலைவாசி உயர்வில் ஒரு சிலிண்டர் விலை, மளிகை பொருட்களின் விலை என அனைத்தும் விண்ணை தொட்டுள்ளன. ஒரு ஏழை குடும்பத்திற்கு மாதம் 2500 ரூபாய் என்பது வெறும் உதவித்தொகை அல்ல, அது அந்த பெண்ணின் சுயமரியாதை. ஒரு அவசர மருத்துவ செலவிற்கோ அல்லது குழந்தைகளின் கல்வி தேவைக்கோ யாரிடம் கையேந்தாமல் தன் கையில் பணம் இருக்க வேண்டும் என்ற விஜயின் தீர்க்கமான முடிவு இது. இவ்வளவு பணம் எங்கே இருந்து வரும் என்று விமர்சிப்பவர்களுக்கு முதல்வர் விஜயின் பதில் ஒன்றுதான். நிர்வாக சீர்குழப்பங்களை சரி செய்து கசிவுகளை தடுத்தாலே இந்த நிதியை திரட்டிவிட முடியும். ஊழலற்ற நிர்வாகம் அமையும் போது மக்களுக்கான பணம் மக்களிடமே சேரும் என்பதற்கு இதுவே சாட்சி. அறிவிப்பு 2. அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்களுக்கு 100% இலவச பயணம். இதுவரை சாதாரண பேருந்துகளில் மட்டும் இலவசம் என்ற நிலையில் இருந்தது. இதனால பெண்கள் நீண்ட நேரம் பேருந்து நிறுத்தங்களில் காத்திருக்க வேண்டிய சூழல் நிலவியது. ஆனால் முதல்வர் விஜயின் முதல் கையெழுத்து இந்த தடையை உடைத்தெறிந்துள்ளது. தடையற்ற பயணம். இனி எக்ஸ்பிரஸ், டீலக்ஸ் என எந்த பேருந்தாக இருந்தாலும் பெண்கள் டிக்கெட் எடுக்க தேவையே இல்லை. பொருளாதார சுதந்திரம். வேலைக்கு செல்லும் பெண்கள், சிறு தொழில் செய்யும் பெண்கள் மற்றும் கல்லூரி மாணவிகள் என அனைவரும் இதனால் பலன் பெறுவார்கள். ஒரு பெண் ஒரு நாளைக்கு சராசரியா 50 ரூபாய் பேருந்திற்கு செலவு செய்கிறார்கள். மாதம் 1500 ரூபாய் ஆகுது. இதனால 1500 ரூபாய் மிச்சமா ஆகுது. இரவு நேரங்களில் வேலை முடித்து வரும் பெண்களுக்கு எந்த பேருந்து வந்தாலும் ஏறி செல்லலாம் என்ற அந்த மன தைரியம் தான் இந்த திட்டத்தின் மிகப்பெரிய வெற்றி. நண்பர்களே, இந்த 2 திட்டங்களையும் சேர்த்தால் ஒரு பெண்ணின் கையில் மாதம் 2500 ரூபாய் ரொக்கமாகவும் சுமார் 1500 ரூபாய் போக்குவரத்து சேமிப்பாகவும் கிடைக்கும். ஆக மொத்தம் ஒரு குடும்பத்திற்கு மாதம் 4000 ரூபாய் கூடுதலா பலன் கிடைக்கிது. இதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் உண்மையான மக்கள் நலன்.
நலப்பணி. இந்த 2 திட்டங்களில் உங்களுக்கு எது மிகவும் பிடித்திருக்கு? மாதம் 2500 ரூபாய் நேரடியா வங்கி கணக்கில் வருவதா அல்லது அனைத்து பேருந்துகளிலும் கட்டணமில்லா பயணமா? உங்கள் பதில உடனே கமெண்ட் செய்யுங்க. உங்க பகுதியில் உள்ள பெண்கள் இந்த அறிவிப்பால் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறார்கள் என்பதை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்க. நண்பர்களே, இப்போது நம்ம கற்பனையில் ஒரு சரித்திர பயணத்தை மேற்கொள்ள போறோம். பதவியேற்பு விழா முடிந்து லட்சக்கணக்கான தொண்டர்களின் ஆரவாரத்திற்கு இடையே முதல்வர் விஜய் அவர்களின் வாகனம் புனித சார்ஜ் கோட்டைக்குள் நுழைகிறது. தமிழகத்தின் 200 ஆண்டு கால அரசியல் வரலாற்றை சுமந்து நிற்கும் அந்த கோட்டை இன்று ஒரு புதிய தலைவனை வரவேற்க தயாரா இருக்குது. அந்த காட்சி இதோ உங்களுக்காக கண்முன்னே. முதலமைச்சர் அறைக்குள் விஜய் நுழைகிறார். அங்குள்ள இருக்கையில் அமர்வதற்கு முன் ஒரு நிமிடம் கண்களை மூடி தனது லட்சியங்களை மக்களுக்காக தான் கொடுக்க வாக்குறுதிகளையும் நினைத்து பார்க்கிறார். அவர் முகத்தில் ஒரு விதமான அமைதியும் அதே சமயம் உறுதியும் தெரிகிறது. அவரது மேஜையில் ஒரு முக்கியமான கோப்பு வைக்கப்பட்டுள்ளது. அதுதான் நாம் ஆவலோடு எதிர்பார்த்த அந்த மகளிர் வாழ்வாதார பாதுகாப்பு கோப்பு. அந்த அறைக்குள் இருக்கும் தலைமைச் செயலாளர் பேனாவை அவரிடம் நீட்டுகிறார். முதல் கையெழுத்தின் மந்திரம். விஜய் அவர்கள் அந்த பேனாவை பிடிக்கும் போது அது வெறும் ஒரு முதலமைச்சரின் கையெழுத்தாக மட்டும் தெரியவில்லை. மாறாக ஒரு ஏழை தாயின் கண்ணீரை துடைக்கும் கருவியாக தான் தெரிகிறது. பேருந்துக்காக காத்திருக்கும் ஒரு கல்லூரி மாணவியின் கனமாக தெரிகிறது. தமிழக அரசியலில் ஒரு புதிய நேர்மையான பாதையை தொடங்கும் அடையாளமாக தெரிகிறது. விஜய் என்ற அந்த ஒற்றை பெயர் காகிதத்தில் பதியும் போது தமிழகத்தின் தலையெழுத்து மாற தொடங்குகிறது. மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் மற்றும் அனைத்து பேருந்துகளிலும் இலவச பயணம் என்ற ஆணை அடுத்த சில நிமிடங்களில் அரசாணையாக மாறி ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மின்னல் வேகத்தில் பரவுகிறது. கோட்டைக்கு வெளியே காத்திருக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த செய்தியை கேட்டதும் எலும்பும் ஆரவாரம் விண்ணை பிளக்கிறது. இது வெறும் ஆட்சி மாற்றம் அல்ல, இது ஒரு தலைமுறை மாற்றம். நண்பர்களே, இந்த காட்சியை விவரிக்கும் போதே என் உடல் சிலிக்கிறது. நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள், கோட்டையில் விஜய் அவர்கள் அந்த முதல் கையெழுத்தை இடும்போது உங்கள் உணர்வு எப்படி இருக்கும்? அந்த தருணத்தை நீங்கள் நேரில் பார்த்தால் அவரிடம் நீங்கள் சொல்ல விரும்பும் ஒரு விஷயம் என்ன? இந்த 2500 மற்றும் இலவச பேருந்து பயணம் குடும்பத்தில் யாருக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும்? உங்கள் அம்மாவுக்கா, சகோதரிக்கா அல்லது உங்கள் மனைவிக்கா? உடனடியாக உங்கள் உணர்வுகளை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் கொட்டுங்க. உங்கள் கமெண்ட்கள் முதல்வர் விஜய் மீதான உங்கள் அன்பை பிரதிபலிக்கட்டும். முதல்வர் விஜயின் முதல் கையெழுத்து தமிழக வரலாற்றில் ஒரு பொற்காலத்தின் தொடக்கமாக கருதப்படுது. 2500 ரூபாய் உதவித்தொகை மற்றும் இலவச பேருந்து பயணம் என்பது வெறும் கவர்ச்சிகரமான திட்டம் அல்ல, அது அடித்தட்டு மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு விதை. இந்த மாற்றத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? முதல்வர் விஜயின் இந்த அதிரடி உங்களை மகிழ்ச்சி அடைய வைக்கிறதா? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்க கருத்துக்களை சொல்லுங்க. தமிழகத்தின் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மக்கள் பார்வை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு பகிருங்க. நன்றி, வணக்கம்.